ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு 34 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். மெயின் ஃபேப்ரிக் இதுதான். நம்ம லைனிங் கிளாத் நான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன். கீழே நம்ம அடித்து திருப்புறதுக்காக ஒரு இன்ச்சு மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச். ஸோ 14 இன்ச்சு ஹைட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். நெக் வந்து 3 இன்ச்சஸ், ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சஸ், தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 3 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க அதே 3 இன்ச்சு கீழே வச்சுட்டு நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ரெடி அளவுலேருந்து 13.5 இன்ச்சில் மார்க் பண்ணி கீழேருந்து 8 இன்ச்சு டாப்பில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். தேர்ட்டி 34 36 வரைக்கும் இதே அளவு தான். இந்த ப்ளவுஸ் வந்து 34. ஸோ 34ஐ நான் ரெண்டாக டிவைட் பண்ணால் எனக்கு 17 வருது. தையலுக்கா லைனிங் ப்ளவுஸ்னால 2 இன்ச்சு ஆட் பண்ணி வர 19 ரெண்டால் டிவைட் பண்ணி 9.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண இடத்துல நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். நார்மல் ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச்சு ஆட் பண்ணால் போதும். பேக்கில் லைனிங்னால் 2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்லீவ் வளைவு வரைஞ்சிக்கலாம். அதுக்கு 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணி ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி 3ஐயும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் ரவுண்ட் வந்து 16 இன்ச். ஸோ 16 இன்ச்சு வருதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 8 இன்ச்சு வருது அதில் பாதி. ஸோ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணது கரெக்டு. இப்போ நம்ம லைன் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட் அளவு மட்டும் மார்க் பண்ணிடுவோம். வேஸ்ட் அளவு வந்து 30 இன்ச்சஸ். ஸோ அதை 4ஆக டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச்சஸ் வருது. பேக்கில் டாட் பிடிக்க 1 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதில் சென்டர் கண்டுபிடிச்சி அதுதான் பேக் டாட்க்கு நான் மார்க் பண்ணுறேன். ஹைட் 4 இன்ச்சு, டாட் லென்த் வந்து 1 இன்ச்சு. இப்போ நமக்கு பேக் நெக்கை மட்டும் நான் ஸ்வீட் டாட் நெக் வைக்கிறேன். கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மார்க் பண்ண அளவுகளில் நாச்சஸ் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிளாத்தை நான் எடுத்துருக்கிறேன். அதை நான் 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். கீழே அடித்து திருப்பதுக்காக 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஹைட்டு வந்து 8 இன்ச்சு. தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 8.5 இன்ச்சாக நான் மார்க் பண்ணுறேன். ரெடி அளவு 8 இன்ச்சு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடிக்கையில் வந்து நம்ம 3 இன்ச்சு லெஸ் பண்ணுவோம். ஸோ ரெடி அளவுலேருந்து 3 இன்ச்சு நான் லெஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கும் லைன் போட்டுக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டு வந்து 11 இன்ச்சஸ். ஸோ அதில் பாதி 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன்.
இங்கே 5.5 வைக்கும்போது இந்த மார்க் பண்ண இடத்துல 1.5 இன்ச்சு கூட்டணும். ஸோ 7 இன்ச்சு இங்கே நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சைடை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆம்கோல் ரவுண்ட் 8 இன்ச்சு நமக்கு வரும். இது ஒரு சிம்பிள் மெத்தட். இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்காக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்கிறேன், மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேலே டாப்பில் 1.5 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம அதை வளைவு கூடாது, அதில் இருந்து நம்ம ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கலாம் ஸ்லீவுக்கு. இது பேக்கு. ஃப்ரண்ட்டுக்கு நம்ம உள் வளைவுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் உள்ளே தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம அளந்து பார்ப்போம். ஆம்கோல் ரவுண்ட் நமக்கு 8 இன்ச்சு வருது. ஸோ இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். மார்க் பண்ண இடத்துல நாட்சஸ் போட்டுக்கிறேன். இதான் மெயின். நமக்கு இப்போ நம்ம பேக்கை வச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு வந்து ஃபுல் க்ராஸில் நான் போட்டிருக்கிறேன். ஃபுல் க்ராஸ் கிளாத்தை போட்டு அதில் நான் பேக்கை நான் போட்டு அது அளவுகளை நான் அப்படியே கொஞ்சம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் மட்டும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுனால, ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் லைன் கரெக்டாக வரதுக்காக கீழே பகுதியை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் மட்டும் நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு இறக்கும். ஸோ 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக்கை நான் எடுத்துடுறேன். மேலே இருந்து 3 இன்ச் அதே வச்சு நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்டில் நார்மல் யூனிக் தான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆம்கோலுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் உள் வளை வெட்டுவோம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் உள்ளே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு கொடுத்த 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஹூக் பட்டி சைடு ஒரு 1/4 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு லூஸ் வராமல் இருக்கும். 1/4 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கணும். இது கிராஸ் பீஸ்னால் 1/4 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கிராஸ் ஹைட்டு வந்து 13 இன்ச். ஸோ 13 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். லைன் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் கிராஸ் வந்து ஷோல்டரில் 1 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 1 இன்ச்சு வர இடத்துலேருந்து நம்ம கீழே மார்க் பண்ணணும். ஸோ 4 இன்ச்சு. ஸோ இங்கே நான் 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹூக்பட்டி சைடு 2 இன்ச்சு நான் லெஸ் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட்டில் நான் 1.5 இன்ச்சு நான் லெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெயின் டாட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். மெயின் டாட் வந்து 2.5 இன்ச்சு. ஸோ 1.25 1.25னு ஆப்போசிட்டில் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஹைட் வந்து 3 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் லைன் போட்டுக்கலாம். ஸ்மால் டாட் வந்து மேலேருந்து 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கணும். சென்டருக்கு வந்து கண்டுபிடிக்கக்கூடாது. அந்த 1/2 இன்ச் லெஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற பகுதிகளில் சென்டர் நம்ம கண்டுபிடிச்சி 3 இன்ச்சு ஹைட்டுக்கு 1/2 இன்ச்சு லென்த்துக்கு ஸ்மால் டாட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் டாட் வந்து எங்கன்னா இந்த முடிகிற அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வர லைனில் நம்ம ஆம்கோல் டாட் மார்க் பண்ணணும். பாருங்கள்,
ஆம்கோல் டாட்டோட ஹைட் வந்து 4 இன்ச்சு, லென்த் வந்து 3/4 இன்ச்சு. ஸோ நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா டாட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கும். அங்கேயும் மேலே ஷோல்டர்லேயும் டாட் பிடிச்சதில் நான் நாச்சஸ் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நான் மேலே போட்டிருக்கிறேன். அது டாட் பிடிச்சிருவோம். அது இல்லாமல் மீதி இருக்க ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். அங்கிட்டு 3 இன்ச்சு டாட் பிடிச்சதுக்கப்புறம் வர்றது 9.25 இன்ச் வருது. ஃப்ரண்ட் ஹைட்டில் வந்து 3.5 இன்ச் வருது. ஆப்போசிட்டில் 2.5 இன்ச் வருது. இப்போ நம்ம எடுத்துடலாம். 9.25 இன்ச்சு ஹைட்டு வருது, நமக்கு லென்த் வருது. ஸோ இதில் 10.5 இன்ச்சு கிளாத் நான் எடுத்துருக்கிறேன். கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3.5 இன்ச்சு வந்தது. ஸோ நான் 4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 4 இன்ச்சு மேலே ஜாயின் பண்ணுவோம்ல பட்டி, அதுக்காக மெயின் டாட் வர இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட்டில் தையலுக்கு சேர்த்து 3.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சு நம்ம கீழே இறக்கிக்கணும். சென்டர் டாட் வர இடத்துல ½ இன்ச்லேருந்து 3/4 இன்ச்சு நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் பஸ் சைஸை பொறுத்து. ஸோ நான் ஒரு 3/4 இன்ச்சு லெஸ் பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா இதையும் நம்ம வளைவாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். சென்டர் இதுக்காக நான் அங்கே நான் நாச்சஸ் போட்டுக்கிறேன். இதை நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.